உலகம் முழுவதுமுள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். நீர்முள்ளி என்று நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று விதைகள். ஹைக்ரோபில்லா ஆரிகுலேட்டா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது. நீர்ப்பாங்கான இடங்களிலே முட்களோடு காட்சி தருகின்ற சில குறுஞ்செடிகள். இந்த நீர்முள்ளியிலே இருந்து கிடைக்கின்ற விதையை வாங்கி அதை லேசாக வறுத்து பொடித்து வைத்துக்கொண்டு அரை தேக்கரண்டி முதல் ஒரு தேக்கரண்டி வரையிலே அன்றாடம் பாலிலே இட்டு இரவு நேரத்திலே போதிய இனிப்பு சேர்த்து பருகி வருகின்ற பொழுது இது சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற சிக்கல்களை, நீர் முள்ளி என்று சொல்லுகின்ற பொழுது நீர் தாரையிலே முல்லை போல குத்துகின்ற கற்களை கரைத்து வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. ஆன்டிலித்திக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த நீர்முள்ளி பெற்றிருக்கிறது. டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக திகழ்கிறது. கை கால்களிலே தேங்கியிருக்கின்ற நீரை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. கல்லீரல் மண்ணீரலுக்கும் இது பலம் தருகிறது, உடலுக்கு போதிய வலுவை தருகிறது என்பதையும் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, கெரிக்கா பப்பாயா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது, பப்பாயா என்று ஆங்கிலத்திலே நாம் அழைப்பது பப்பாளி பழம் என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இந்த பப்பாளி காய்கள் கூட நமக்கு உணவாகி மருந்தாகிறது. இந்த பப்பாளி பழங்களை 50 கிராம் அளவுக்கு அன்றாடம் இரவு நேரத்திலே சிறிது தேனோடு சேர்த்து சாப்பிடுவதனாலே இந்த அல்சிமர் என்று சொல்லக்கூடிய மறதி என்கின்ற நிலை, 40-50 வயதுக்கு பிறகு ஏற்படுகின்ற இயல்பான மறதி, இந்த அல்சிமர் என்று சொல்லக்கூடியது, இந்த மறதியை போக்கக்கூடிய ஒன்றாக ஒரு மெமரி பூஸ்டர் என்கின்ற வகையிலே இந்த பப்பாளியும் தேனும் பயன் தரும். அதனோடு கூட ஈரல் நோய்களை போக்கக்கூடிய ஒன்றாகவும் பப்பாளி விளங்குகிறது. ஆன்தெல்மின்திக் என்கின்ற வகையிலே வயிற்று பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடியதாகவும் திகழ்கிறது. இதில் பீட்டா கெரோட்டின் என்கின்ற வேதிப்பொருள் அதிகமாக இருப்பதனாலே கண் நரம்புகளுக்கும் பலம் தந்து கண் பார்வையை கூர்மைப்படுத்துகிறது என்பதையும் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, இந்த கோடை காலத்திலே சாலை ஓரங்களிலே தங்கத்தின் இழைகளாலே ஏற்படுத்திய பூக்கள் போல மஞ்சள் நிற அழகான மரம் முழுவதும் பூக்களாக தோன்றக்கூடிய ஒன்று சரக்கொன்றை, கேசியா ஃபிஸ்டுலா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது. கோல்டன் ஷவர் ட்ரீ என்று கூட இதை ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். இது மரம் முழுவதும் தங்கப்பூக்களை தொங்கவிட்டார் போல இது தோன்றுவது. இது ஆர்னமெண்டல் ட்ரீ என்கின்ற வகையிலே நாம் அழகுக்காக வளர்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் இந்த மலர்கள் சர்க்கரை நோய்க்கு, ஆன்டி டயாபெட்டிக் என்கின்ற வகையிலே சர்க்கரை நோயை தணிக்கக்கூடியதாக விளங்குகிறது. வெள்ளை என்று சொல்லுகின்ற ட்ரைகோமோனாஸ் விஜினாலிஸ் என்று பெண்களை பற்றிய யோனி துவாரத்திலே இருந்து ஒழுக்கு ஏற்படுகின்ற நிலை, லுகேரியா என்று கூட அதை ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அந்த வெள்ளை போக்கை போக்கக்கூடிய ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணங்களை இந்த சரக்கொன்றை மலர்கள் பெற்றிருக்கிறது. இதனுடைய சத்துவம்
நாம் உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது கல்லீரல் மண்ணீரல் நோய்களையும் போக்கக்கூடிய ஒன்றாக, ஜாண்டிஸ் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலையை தடுக்கக்கூடிய ஒன்றாக, குணப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது. இதனுடைய காய்கள் பார்க்கின்ற நிலையிலே முருங்கையைப் போல நீளமான காய்களை பெற்றிருக்கும். உட்பகுதியிலே இப்படி பல அறைகளை பெற்று இதனுடைய புளி அதன் உள்ளே விதை, புளியங்கொட்டையினுடைய விதை போல உள்ளே இருக்கும். இந்த சரக்கொன்றை புளி என்பது நாட்டு மருந்து கடைகளிலே விற்கக்கூடிய ஒன்று. பருவமில்லாத காலத்திலே கடைகளிலே நாம் இதை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது மரங்களிலே புதிதாக கிடைக்கக்கூடிய ஒன்று. இந்த சரக்கொன்றை புளியை அளவோடு உடலுடைய வாகுக்கு ஏற்றவாறு, வயதுக்கு ஏற்றவாறு உள்ளுக்கு சாப்பிடுவதனாலே மலத்தை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக, ஒரு மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற வகையிலே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையிலே அளவோடு பயன்படுத்துவதனாலே மலத்தை வெளித்தள்ளி வயிற்றை சுத்தப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. பழமலம் என்று சொல்லுவார்கள். மலக்குடலிலே கெட்டியாக சேர்ந்து இருக்கின்ற பழைய மலத்தை கூட கரைத்து வெளித்தள்ளக்கூடிய தன்மை இதற்கு உண்டு. இது புறமருந்தாக போடுகின்ற பொழுது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று வீக்கத்தை வற்றச் செய்கிறது, வலியை தணிக்கச் செய்கிறது என்பதையும் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, இந்த சரக்கொன்றை எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு சரக்கொன்ற புளியை பயன்படுத்தி மலக்குடலில் தேங்கி உள்ள புழுக்களையும் அழுக்குகளையும் வெளித்தள்ளக்கூடிய ஒரு எளிமையான மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: சரக்கொன்றை புளி, இஞ்சி, மிளகு, கல்லுப்பு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். அதோட நம்ம சரக்கொன்றை புளி சேர்த்துக்கலாம். சரக்கொன்ற புளின்றது நமக்கு சித்திரை வைகாசி மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து. மரங்களில் இது அதிகமாக, இது காய்கள் நீல நிலமாக, முருங்கைக்காய் மாதிரி நீல நிலமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கருப்பு நிறத்தில் இருக்கும். இதை உடைச்சோம்னா, அந்த ஓட்டை உடைச்சோம்னா உள்ளே புளி இருக்கும். இந்த புளியை மட்டும் எடுத்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வருடம் முழுக்க இதை நம்ம பயன்படுத்தலாம். இந்த சரக்கொன்ற புளிக்கு மலமிளக்கியாக செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறதுனால மலச்சிக்கல் இருக்கிறவங்க சரக்கொன்ற புளியை மருந்தாக பயன்படுத்தலாம். இந்த சரக்கொன்ற புளி ஒரு சிறு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து தண்ணியில் இட்டுக்கலாம். இதை ஊற வச்சுட்டு கூட, நார்மலாக நம்ம ரசத்துக்கு ஊற வைக்கிற மாதிரி புளியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம மருந்துக்காக பயன்படுத்திக்கலாம். இதோட இஞ்சி சேர்க்க போகிறோம். 5 கிராம் அளவுக்கு இஞ்சி, மிளகு 5-6 மிளகு தட்டி இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மருந்தை ஒரு துவையலாகவும் தயார் பண்ணி சாப்பிடலாம். நம்ம சரக்கொன்ற புளியோட கொஞ்சமாக இஞ்சி, உப்பு, மிளகு, மிளகாய், நார்மலாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற புளி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி ஒரு துவையலாக்கி ஒரு கொட்டை பாக்கு அளவு இரவு தூங்க போகும்பொழுது நம்ம அதை சாப்பிட்டுட்டு படுத்தோம்னா அடுத்த நாள் காலையில் வயிறு கழியும், வயிற்றில் தேங்கியுள்ள பழைய மலம் வெளியேறும். சிலருக்கு பார்த்தோம்னா 3-4 நாட்கள் ஆகிக்கூட அவங்களுக்கு மலம் கழிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கும். சிவியர் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க இந்த சரக்கொன்ற புளியை மலமிளக்கியாக மருந்தாக பயன்படுத்தலாம். இப்போ நம்ம தயார் பண்ணிகிட்டு இருக்க கஷாயம் நம்ம குடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்து, பெருங்குடலில் இருக்கக்கூடிய புண்கள், மலக்குடலில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய மருந்து. அதே போல் ஒரு புழுக்கொல்லியாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். டிவார்மிங்காகவும் இதை பயன்படுத்தலாம். வாரம் ஒரு முறை இதை ஒரு தடுப்பு மருந்தாக நம்ம எடுத்துகிட்டு வரும்பொழுது நச்சுக்கள் சேராமல் பார்த்து கொள்ளக்கூடிய மருந்தாக இது செயல்படும். அதே போல் நமக்கு உடல் பலகீனம் ஏற்படாமல் பார்த்துக்கும். இந்த மருந்து இப்போது தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். சரக்கொன்ற புளி நம்ம ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு தான் சேர்த்தோம். இது அதிகமாக சேர்த்தோம்னா அசிடிட்டி உண்டாக்கும். அதனால அளவாக எடுத்துக்கணும். இந்த மருந்து நம்ம 60 ml அளவுக்கு எடுத்துக்கலாம். சரக்கொன்றை புளி, இஞ்சி, மிளகு மற்றும் கல்லுப்பு சேர்ந்த இந்த மருந்தை 60 ml அளவுக்கு இரவு தூங்க போகும்பொழுது வாரம் ஒரு முறை நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது மலக்குடலில் தேங்கியுள்ள அழுக்குகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் புழுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது செயல்படும். குடலில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். அன்பான நேயர்களே, கேசியா ஃபிஸ்டுலா
என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுகின்ற சரக்கொன்றை சாதாரணமாக செடியாக நாம் பார்த்திருப்போம். இதுபோல் மஞ்சள் மலர்களை கொண்டு ஆவாரை என்று நாம் பார்த்திருப்போம். இந்த ஆவாரை பூக்கு இருக்கக்கூடிய அத்துணை மருத்துவ குணங்களையும் இந்த சரக்கொன்றை மரத்திலே வருகின்ற பூக்கள் பெற்றிருக்கிறது. இந்த பூக்களை நாம் தேநீராக வைத்து பருகுகின்ற நிலையிலே வெள்ளை வெட்டை என்று சொல்லுகின்ற லுகேரியா கொனேரியா என்கின்ற ஒழுக்குகளை போக்குகிறது. பாண்டு என்று சொல்லுகின்ற நீர் கோர்வையை போக்கி இது உடலில் தேங்கி இருக்கின்ற தேவையற்ற நீரை வெளித்தள்ளக்கூடிய ஒரு டையூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. உள்மருந்தாகவும் புறமருந்தாகவும் இந்த பூக்களை நாம் பருகி வருகின்ற நிலையிலே சொறி, சிரங்கு, கரப்பான், படை, தேமல் போன்ற தோல் நோய்களை துடைக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஹிஸ்டமினிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. இதனுடைய புளியை, சரக்கொன்றை புளியை நாம் பயன்படுத்துவதனாலே மலச்சிக்கலை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. இங்கே சரக்கொன்றை புளியோடு இஞ்சி சேர்த்திருக்கின்றோம், மிளகு சேர்த்திருக்கின்றோம். ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய இஞ்சி ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே தூண்டுவிப்பானாக விளங்குகிறது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற வகையிலே வலியை தணிப்பானாகவும் வீக்கம் கரைச்சியாகவும் பயன் தருகிறது. மிளகு சேர்த்திருக்கின்றோம். பெப்பர் என்று சொல்லக்கூடிய மிளகு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலேயும் பல்வேறு உப்பு சத்துக்களையும் தாதுக்களையும் பெற்றிருக்கிறதுனாலே அது நமக்கு உடலுக்கு நலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. மிளகு, அதனோடு இஞ்சி, சரக்கொன்றை புளி இவை சேர்த்த இந்த பானம் நாம் தேவைப்படும் போது எடுக்கின்ற நிலையிலே வயிற்றிலே சேர்ந்திருக்கின்ற மலத்தை வெளித்தள்ளக்கூடிய மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற வகையிலே இது மலம் இளக்கியாக பயன் தருகிறது. ஆன்தெல்மின்டிக் என்கின்ற நிலையிலே வயிற்று கிருமிகளை வெளித்தள்ளி ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தக்கூடியதாக திகழ்கிறது. அன்பான நேயர்களே, கோடையிலே நமக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய இந்த மலர்களை சேகரித்து சுத்திகரித்து உலர்த்தி பொடித்து வைத்து கொண்டு கூட ஆண்டு முழுவதும் பயன்படுத்தலாம் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, இந்த சரக்கொன்றை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.